ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நீட் எக்ஸாம் பிரமாதப்படுத்தணும், சூப்பராக எழுதணும், ரைட்டா? இந்த எக்ஸாம் ரொம்ப சிறப்பாக பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டில். எந்த மால் ப்ராக்டிஸும் இருக்காது. நல்லா எழுதுங்க பரீட்சையை. ரெண்டு மாற்றம். ஒன்று, பரீட்சை 2 மணிக்கு ஆரம்பித்து 5:15க்கு முடியும். எப்போதும் 5 மணிக்கு முடியும், 5:15க்கு முடியும் இப்போ. அதனால் தயவுசெய்து 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிதுன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. ஷார்ப்பாக 2 மணிக்கு நீங்கள் உங்களுடைய நேம், ரோல் நம்பர் ஃபில்லிங் இதெல்லாம் பண்ணுவீங்க. அந்த பேப்பர் ஒர்க்கில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் போயிடும். அதனால் உங்களுக்கு கேரண்டியாக 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ். இவ்வளோ நாளும் 180 கொஸ்டின் கிடச்சிது, ஆனால் 180 மினிட்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கல. இந்த தரம் டெஃபினட்டாக 180 மினிட்ஸ் கிடைக்கிது. நல்லா சின்சியராக பரிச்சு எழுதுங்க. ரெண்டாவது விஷயம், ரஃப் பேஜஸ். ஃபஸ்ட்டு 2 பேஜஸ் வந்து ரஃப் ஒர்க், லாஸ்ட் 2 பேஜஸ் வந்து ரஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 2 ஷீட்டு ஒயிட் ஷீட் அதில் பின் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் ரஃப் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். இதுதான் மாற்றம், ரைட்? இப்போ நீட் எக்ஸாம் May 3 நடந்தது, கேன்சல் ஆச்சு. May 12 கேன்சல் ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தது. ஒரு 2 நாள் எல்லாருக்கும் ஷாக்கு தான். நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்கு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. 15ஆம் தேதி நம்ம அகாடமி ஓப்பன் பண்ணோம், எல்லாரையும் வர சொன்னோம், வந்துட்டீங்க. 16லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 35 நாட்கள். மீண்டும் ஒரு முறை 15 மாடல் எக்ஸாம் அருமையாக எழுதிட்டு நம்ம பரீட்சைக்கு போகிறோம். இன்னைக்கு ரொம்ப சின்சியராக நீங்கள் பண்ண முடியும். சப்போஸ் சக்தியில் படிக்காமல் வெளியில் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் அவங்கவுங்க அகாடமியில் நிறைய டெஸ்ட்டு, நிறைய மாடல் எக்ஸாம், நிறைய டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்லாருமே ரொம்ப சின்சியராக, ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து எழுதலாம். நிறைய டிப்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. லாஸ்ட் மினிட் டிப்ஸ் நான் சொல்கிறேன், ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூ கேன் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட், இல்லையா? நம்ம ஒரு வருஷம் எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் வந்து இந்த 3 மணி நேரம், 3.25 மணி நேரம் இல்லை, இந்த 3 மணி நேரம் நாம் எப்படி பரீட்சை எழுதுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாகவும் இருக்கலாம், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. நீட் 2025 எப்படி இருந்துச்சு? டிஃபிகல்ட்டாக இருந்தது. இப்போ நடந்து முடிந்த நீட் 2026 எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி எப்படி இருக்கும்? காட் ஒன்லி நோஸ். ஓகே, அதனால் இன்றைக்கி இருக்கிற பரீட்சை ஈஸியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். பதட்டப்படக்கூடாது. ஸ்ட்ரைட் அவே கோ டு பயாலஜி. 2.15 பயாலஜியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 59 மினிட்ஸ். நான் ஏன் 60 மினிட்ஸ்னு சொல்லலை அப்படின்னா, யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். யூ ஷுட் நாட் கிராஸ் மோர் தேன் 1 hour இன் பயாலஜி, ரைட்டா? அது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா, கண்டிப்பாக பயாலஜியில் யூ ஷுட் அட்டன் ஆல் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 91 to 180 யூ ஷுட் அட்டன் ஆல் கொஸ்டின்ஸ். ஆல் கொஸ்டின்ஸ் அட் ஃபர்ஸ்ட் கோ. கொஸ்டின் நம்பர் 91 ஆரம்பிச்சிங்களா, உடனே என்ன ஆன்சர், 92 என்ன ஆன்சர் போட்டுக்கிட்டே வரணும். ஒரு கொஸ்டின் ரொம்ப லெங்க்தியாக இருக்குது, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது, அசர்ஷன் ரீசனாக இருக்குது, இன்டெப்த் பயாலஜியாக இருக்குது, ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது, how many statements are true false இருக்குது, கண்ணா பண்ணான்னு இருக்குங்க. ஆனால் you have to answer it on the spot. Maybe you will take 10 seconds extra, 15 seconds extra, but you take that additional time, whichever is very much required. You take the time and finish it then and there. நீ வந்து கொஸ்டின் 93 கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது, விட்டுட்டு பின்னாடி போகிறேன், அப்புறமா வந்து வர்றேன் அப்படின்னா, நீ அந்த 93 படிக்கிறதுல ஒரு 30 செகண்ட் பண்ண இல்லையா, அதே 30 செகண்ட் இன்னொரு தரம் படித்தாதான் அந்த கொஸ்டினுக்குள்ளே நீ போக முடியும். அதனால் அந்த ரெப்படிஷன்லாம் பண்ணக்கூடாது. 91லேருந்து 180 வரைக்கும் கடன்னு டிக் பண்ணிகிட்டே போயிடணும். இன்க்ளூட் பபுளிங் ரொம்ப முக்கியமான விஷயம். பபுள் பண்ணும்போது மறுபடியும் ஒரு தரம் அந்த கொஸ்டினை படித்து பார்த்து ஆப்ஷன் 2 தான் வருமா, 3 வருமா, இல்லை 2 வராது 3 தான் வரும், நம்ம தெரியாமல் போட்டோம், இதை போடணும் அதை போடணும், இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. பபுள் பண்ணுறது ஒரு ரோபோ, ஓகேயா? நாட் அ ஹியூமன். நீ டிக் பண்ணி முடிச்சிட்ட, பரிச்சை முடிச்சிட்ட, அவ்வளோதான். கடன்னு பபுள் பண்ணணுமே ஒழிய மறுபடியும் அந்த கொஸ்டினை படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இன்க்ளூடிங் பபுளிங் யூ ஷுட் டேக் 59 மினிட்ஸ். பயாலஜியை மட்டும் வித்தின் 1 hour நீ முடிச்சிட்ட அப்படின்னா நீ டாக்டர். இது கொஸ்டின் லெங்க்தியாக இருக்க, ஈஸி கஷ்டம் ரெண்டுக்குமே சொல்கிறேன். கொஸ்டின் ஈஸியாக இருக்கா, சில பேர் 40 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க, 45 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க, சூப்பர். கஷ்டமாக இருக்கா, 55 59 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடணும். பயாலஜியை ஃபினிஷ் பண்ணிடணும், இன்க்ளூடிங் பப்ளிங் முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ்க்கு வந்துடணும்.
அப்போ வந்து 2.25 3.25 பயாலஜி முடிஞ்சிருச்சு, 3.25 4.25 ஃபிசிக்ஸ். ஈஸியாக இருக்கா? யூ ட்ரை அண்ட் கெட் 170 ஆர் மோர் தேன் தட். கஷ்டமாக இருக்கா? டெஃபினெட்லி 10 கேள்விக்கு மேலே கஷ்டம் இருக்காது. 10 கேள்வி கஷ்டமாக இருக்குது, தூக்கி போட்டுரு. 35 கேள்வி நீ அட்டன் பண்ணலாம். இந்த 35 கொஸ்டின்ஸ் இன்டூ 4 மார்க்ஸ் 140 மார்க் யூ வில் டெஃபினெட்லி கெட். ஸோ ஈஸி பயாலஜி 350 to 360, கஷ்டமான பயாலஜி 320 to 330, ஃபிசிக்ஸ் ஈஸி 170 to 180, ஃபிசிக்ஸ் கஷ்டம் 140. ஓகே, இப்போ மணி என்ன? 4.25. இப்போ என்ன பண்ணுறோம்? கெமிஸ்ட்ரி 4.25 5.25. அசத்தலா கெமிஸ்ட்ரி பண்ணுறீங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்ன பின்னாடி வச்சுக்கோங்க. ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாம் பக்காவாக முடிங்க. சீக்கிரமாக முடிச்சுட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. அருமையாக பரீட்சை வந்து எழுதுங்க. அகெயின் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப், கெமிஸ்ட்ரி பேப்பர் ரொம்ப டஃப் அப்படின்னா டெஃபினெட்லி 35 கொஸ்டின்ஸ் யூ கேன் அட்டென்ட். 35 into 4 140 டெஃபினட். ஈஸியாக இருக்கா? 170 to 180. அசத்தலாக பண்ணுங்க. நான் இப்போ டஃப் பேப்பர் அப்படின்னு சொன்னால் என்ன டோட்டல் சொன்னேன் யோசிச்சு பாருங்க. 320 140 140 அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் 313 வச்சுக்கலாம். 600 மார்க். திஸ் இஸ் வாட் யூ கேன் கெட், யூ ஷுட் கெட். அப்போ கஷ்டமான பேப்பர்னா 580 to 600 கண்டிப்பாக வாங்கிடணும். சரி, ஈஸியான பேப்பர்னா 350 to 360, 170 to 180, 170 to 180. 10 மார்க் 10 மார்க், அங்கே ஒரு 10 மார்க் 30 மார்க். அப்போ 690. ஓகேயா? ஈஸியான பேப்பர்னா 690 to 720 அது மாதிரி வாங்கிடணும். விஷ் யூ குட் லக். சூப்பராக பரிசு எழுதுங்க, நல்லா எழுதுங்க. நீட் எக்ஸாம் ஒரு பிரமாதமான எக்ஸாம். அதை வைக்கக்கூடிய முறையில் நிறைய சேலஞ்சஸ். இட்ஸ் அ பிக் பாப்புலேஷன், 22 lakhs of students. அதனால் கவர்மெண்டில் ஒரு சீரியஸ் எஃபர்ட் இல்லாததுனால சில சொதப்பல்கள் ஏற்பட்டு போச்சு. பட் நீட் அப்படிங்கிறது நல்ல ஒரு பரீட்சை. பணம் காசு இருக்கிறவங்க மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக முடியாது. யூனோ பெரிய உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிஸ்டர் தயாநிதி மாறன் அவருடைய பேத்திக்கு கூட காலேஜில் சீட்டு கிடைக்கல. காரணம் நீட் குவாலிஃபை ஆகலை. ஓகே, அதனால் பணம் காசு இருந்தாலும் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக முடியாது. மார்க் இருந்தால் தான் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போக முடியும். இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அந்த +2 மார்க்கை வச்சு போகும்போது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அப்படின்னு போயிருக்காங்க. ஆனால் இந்த 7.5% ரிசர்வேஷன் வந்த பிறகு 700 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் இன்டு மெடிக்கல் காலேஜஸ். அதுவும் ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் கூட அரசாங்கமே ஃபீஸ் பே பண்ணுது. இவ்வளவு நல்ல விஷயம். நம்ம நீட் எக்ஸாம், நீட்டை செலிப்ரேட் பண்ணுவோம், நீட்டாக பரிசு எழுதுவோம். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ் டு யூ.